இன்றைக்கு இந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. நீங்கள் யாரால் உயர்த்தப்பட விரும்புகிறீர்கள்? நீங்கள் யாரால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்கள்? நீங்கள் யாரால் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? தேவனால். அப்போ நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விருப்பமும் எப்படி இருக்கணும்னா, தேவன் என்ன ஆசீர்வதிச்சா போதும். எப்படி இருக்கணும்? தேவன் என்ன ஆசீர்வதிச்சா போதும், தேவன் என்ன உயர்த்தினா போதும். மனிதன் என்னை உயர்த்துவதற்காக, மனிதனை பிரியப்படுத்துவதற்காக தேவனை நம்ம தியாகம் பண்ணவே கூடாது. அநேக நேரங்களில் அநேகம் பேர் சந்தோஷமாக வேதம் வாசிப்பதில்லை, சந்தோஷமாக ஜெபிப்பது கூட இல்லை. ஏன் தெரியுமா? நான் தேவனோட ஐக்கியம் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும், நான் பைபிள் வாசிப்பேன், நான் ஜெபிப்பேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சா, என் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா, என் நண்பர்களுக்கு தெரிஞ்சா அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்வது உண்டு. ஆனால் தேவனுக்காக நம்ம எதை வேணாலும் இழக்கலாம், ஆனால் உலகத்துக்காக நம்ம தேவனை இழக்கக்கூடாது. ஏன்னா ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம்னு நம்ம வாழ்க்கையில் வரும்போது அந்த அந்த கடைசி நேரத்தில், இந்த மனுஷன் உதவி செய்ய முடியாத நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர் மாத்திரமே. எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? அப்போ நான் ஜெபிக்கிறதுக்கு, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நாளும் ஐயப்படக்கூடாது, ஒரு நாளும் நான் பயப்படக்கூடாது. ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நான் இப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறது தெரிஞ்சா எனக்கு அவங்க சந்தோஷமா பேச மாட்டாங்களே, நான் இப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது தெரிஞ்சா அவங்க அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே. இல்லை இல்லை, கர்த்தர் எல்லா நேரத்திலும் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உதவி செய்கிற நபர்களை ஏற்படுத்துகிறவரும் கர்த்தர் தான். அது நீங்க மறந்து விடக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியாம யாரும் நமக்கு உதவி செய்யல, ஆண்டவருக்கு தெரியாம நமக்கு யாரும் ஆசீர்வாதங்களை தரல, ஆண்டவருக்கு தெரியாம யாரும் நமக்கு சப்போர்ட்டிவா இல்லை. ஆண்டவர் அனுமதிச்சு தான் நம்ம வாழ்க்கையில நன்மைகள் வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்தவர், அப்படின்னா எந்த விதத்துல உங்களுக்கு நன்மை வந்திருந்தாலும் சரி, எந்த விதத்துல உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வந்திருந்தாலும் சரி, அது மனுஷன் மூலமா வந்தாலும் சரி, இல்லை உலகத்தில் உள்ள ஏதாவது அதிகாரங்கள் மூலமாக வந்தாலும் சரி, அது கர்த்தரால் அனுப்பப்பட்டவைகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால நம்முடைய ஒட்டுமொத்த நம்பிக்கை யாருக்கு மேல இருக்கணும்னா, கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சா போதும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சா போதும், கர்த்தர் என்ன உயர்த்தினா போதும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்ன உயர்த்தினா போதும், கர்த்தர் என்ன வாழ வச்சா போதும். அதுதான் எனக்கு தேவை, அதுதான் நிரந்தரமா என் வாழ்க்கையில இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வரும்போது தான் நம்ம வாயிலிருந்து வார்த்தை வரும், ஏசப்பா நீங்க எனக்கு போதும், எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும்பா அப்படின்னு நம்ம ஆராதனையில சொல்றோம்ல. எதனால சொல்றோம்? ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிச்சாதான் உண்டு. ஏன்னா மனுஷனுடைய தயவை ஏற்படுத்துகிறவரும் கர்த்தர் தான். அதனாலதான் நம்ம எப்பொழுதுமே உலகத்தை சார்ந்து உலகத்தை பிரியப்படுத்துறதே நம்ம நோக்கமா வச்சிருக்க கூடாது. அவங்க என்ன நினைப்பாங்க, அதுக்காக கர்த்தரை நம்ம விட முடியுமா? கர்த்தரை ஆராதிக்காம இருக்க முடியுமா? கர்த்தரை தேடாம இருக்க முடியுமா? இந்த வேதத்தை வாசிக்காம இருக்க முடியுமா? இந்த உலகத்துக்காக நம்ம தேவனை இழக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அழகான பழைய பாடல் இருக்கிறது, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? நம்ம கூட அப்படி யோசிச்சு எழுதிட மாட்டோம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். மண் என்பது உலகம், மாணிக்கம் என்பது தேவனை காண்பிக்கிறது. அப்போ இந்த உலகத்துக்காக நான் தேவன் என்ன செய்ய மாட்டேன், விட்டுவிட மாட்டேன். அவர் தான் எனக்கு பொக்கிஷம், அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் தான் எனக்கு தேவை. அப்படி ஒரு எண்ணம் வரும்போது, இசப்பா நீங்க இருந்தா போதும், உங்க கையினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டா போதும், அந்த ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நீங்க எனக்கு வழிகளை காண்பித்தால் போதும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். நான் அடிக்கடி ஒரு உதாரணத்தை சொல்லுவேன்.
ஒரு ராஜா தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாருக்கும் பொருட்களை கொடுக்க விருப்பமாக இருந்தார். ஒரு பெரிய மண்டபத்தில் நிறைய பொருட்களை அடுக்கி வைத்து ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி, இந்த நாளில் ஜனங்கள் எல்லாரும் உங்களுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த கிராமத்து ஜனங்கள் இடத்துல. அப்போ அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாரும் ஓடி ரெடின்னு சொன்ன உடனே அந்த ராஜா வைத்திருந்த நிறைய பொருட்கள், நல்ல பல விலை உயர்ந்த பொருட்கள், வெவ்வேறு விதமான பொருட்கள் எல்லாம் நிறைய இருந்துச்சு. எல்லாத்தையும் ஓடி சாடி எடுத்துட்டு போயிட்டான். கடைசியில் ஒருத்தன் மட்டும் ஒன்றுமே எடுக்காமல் இருந்தான். ராஜா பார்த்துக்கிட்டே இருந்தார். இவன் ஏதாவது நல்ல பிளான் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு, ஏதாவது நல்ல பொருள் கண்ணில் தொடும்போது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவன் எடுக்கவே இல்லை. கடைசியில் உள்ள பொருளையும் ஒருத்தர் எடுத்துகிட்டு போயாச்சு இவன் அப்படியே நிற்கிறான். இவன் அப்படியே நின்ன உடனே, டேய் பொருள் எல்லாம் காலியாக போது எடுன்னு சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். கடைசியில் என்ன பண்ணான்னா ஓடி போய் அந்த ராஜாவை கட்டி பிடிச்சிட்டானா. என்ன செய்தானா, ஓடி போய் ராஜாவை கட்டி பிடிச்சிட்டு, ராஜா எனக்கு இந்த பொருள்லாம் வேண்டாம், எனக்கு நீங்கள் இருந்தால் போதும், ஏன்னா இந்த நாடே உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் நினச்சா எனக்கு என்ன வேணாலும் தரலாம். அப்போ இவனுடைய அறிவை பார்த்து இந்த ராஜாவுக்கு பயங்கர ஆச்சரியம். என்னடா எல்லாரும் பொருளை எடுத்துட்டு போனா இவன் நம்முடைய ஆதரவு என்ன செஞ்சுட்டான், பெற்று கொண்டு விட்டான். இன்னைக்கு அவனுடைய பிள்ளையே, இந்த ராஜாவை போலதான் நம்முடைய ஆண்டவர், இந்த பொருட்கள் போலதான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம். இன்னைக்கு நீங்க எதை சூஸ் பண்றீங்க? எனக்கு இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் என்ன எனக்கு தர்ற அரவணைப்பு, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எனக்கு தருகிற சந்தோஷம், இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எனக்கு தருகிற ஆசீர்வாதம் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா, இல்லை எனக்கு ராஜாதி ராஜா போதும் என்று சொல்லுகிறீங்களா? நான் சொல்லுகிறேன், ராஜாதி ராஜாவை நீங்கள் இறுக பற்றி கொண்டால் உலகமும் சர்வமும் அவருடையதா இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேடுகிறவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கூட கொடுக்கப்படும். அப்ப இந்த ஏசப்பா நீங்க என்ன ஆசீர்வதிச்சா போதும், ஆண்டவரே நீங்க என்ன நடத்தினா போதும். அதான் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அவர் உங்களை உயர்த்தணும், அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். அப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கும்போது நீங்க சொல்வீங்க, ஏசப்பா நீங்க மட்டும் எனக்கு போதும், அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க எனக்கு மட்டும் போதும் என்று சொல்லி. சங்கீதம் 123 அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரே நோக்கி இருக்கிறது. இங்க வசனம் சொல்லுகிறது, ஒரு வேலைக்காரன் எஜமானனை பார்த்து இருக்கிற மாதிரி, எஜமானுடைய கரத்தையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, ஒரு வேலைக்காரி தன்னுடைய எஜமாட்டியுடைய கரத்தையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, எங்களுக்கு ஒரு சகாயம் கிடைக்கிறது வரைக்கும், எங்களுக்கு ஒரு இரக்கம் கிடைக்கிறது வரைக்கும் எங்களுடைய கைகள் எங்களுடைய கண்கள் தேவனையே பார்த்திருக்கிறது. அப்படின்னு எங்க கண்கள் வேற எங்க என்ன செய்யல போகல, வேற பார்க்கல, உலகத்தை பார்க்கல. எனக்கு ஒரு மாற்றம் வரணும்னா அது எனக்கு தேவன் தருகிற மாற்றமா தான் இருக்கணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா அது தேவன் தருகிற ஆசீர்வாதமா தான் இருக்கணும். என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா அது தேவன் தருகிற ஆசீர்வாதமா தான் இருக்கணும். ஏன்னா தேவன் தருகிற ஆசீர்வாதத்தோடு வேதனை இருக்காது, தேவன் தருகிற நன்மையோடு வேதனை இருக்காது, தேவன் தருகிற ஃப்ரெண்ட்ஷிப்போடு வேதனை இருக்காது, தேவன் தருகிற குடும்பத்தோடு வேதனை இருக்காது. தேவன் தருகிற எந்தவித ஆசீர்வாதமா இருந்தாலும் அதுக்கு கூட வேதனை இருக்கவே இருக்காது. நம்ம ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரையே எதிர்பார்த்திருக்க வேண்டும். நீங்க தந்தா போதும்ப்பா, எங்களுக்கு ஷார்ட்கட்ல எல்லாம் வளர்ச்சி வேண்டாம், எங்களுக்கு குறுக்கு வழியெல்லாம் வேண்டாம்ப்பா, நேர் வழியா எங்களை நடத்துங்க ஆண்டவரே, நேர் வழியா எங்களை நடத்துங்க, உங்க விருப்பம் போல நடத்துங்க. என கர்த்தர் நேர் வழியாய் நம்மை நடத்துகிறவர், செம்மையான பாதையில் நடத்துகிறவர். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம இதை எப்பொழுதுமே இதை விரும்ப வேண்டும். ஆண்டவரே உம்மை மாத்திரமே நம்பி உம்முடைய கரத்தை மாத்திரமே நான் எதிர்பார்த்திருக்கிறேன். எப்ப தெரியுமா இந்த விதத்துல கால தாமதம் வருகிறது? நம்ம ஆண்டவரிடத்துல மட்டும் எதிர்பார்க்காம உலகத்திலையும் எதிர்பார்த்து ஆண்டவரிடத்திலையும் எதிர்பார்க்கும் போது ஏற்ற காலம் மாறுகிறது. நல்ல கவனிக்கணும். இப்பதான் நான் முக்கியமான பாயிண்ட்டுக்கே வர்றேன்.
ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கிரு. அப்படின்னா ஒரு இடத்துல நாட்டப்பட்டவர்களாய், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய், கவனிக்கிறீங்களா? யாருக்கு பிரியமுள்ளவர்களாய்? தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நான் இருக்கும்போது ஏற்ற காலத்தில் கர்த்தர் நன்மைகளை தருகிறார். ஒரு செடியை ஒரு இடத்துலயே நட்டு அதை அழகா வளர்த்ததுக்கும் அடிக்கடி பிடிங்கி நடுறதுக்கு வித்தியாசம் இருக்கா? நீங்க யாராவது அப்படி பண்ணியிருக்கிறீங்களா? பண்ணியிருக்கிறீங்க. நான் நினச்சிருந்தேன் நான் மட்டும்தான் அப்படி பண்ணியிருக்கேன். எல்லாரும் இந்த வேலையை பார்த்துருக்கிறீங்க. சில நேரத்தில் ஒரு செடியை பிடுங்கி நட்டுட்டே இருந்தீங்கன்னா அது இதே ஆயிரும். சில வேளை அது பட்டு போயிடும், அழுகி போயிடும். ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது இந்த உள்ளி இருக்குல்ல, உள்ளி நான் வளர்த்துருக்குறேங்க. ரொம்ப சின்ன வயசில் சின்ன உள்ளி. எத்தனை பேர் வளர்த்துருக்குறீங்க? வளர்த்துருவோம், ஒரு ஃபியூ, வெரி ஃபியூ. நான் அந்த உள்ளி வளர்த்துட்டு, அப்போது எனக்கு இந்த உள்ளி வேரில் வரும்னு எனக்கு தெரியாது, சரிங்களா? எனக்கு மனசில் இருந்தது என்னென்னா, இந்த லெமன் இதெல்லாம் எலுமிச்செல்லாம் வளர்கிற மாதிரி ஒரு செடியில் எப்படி வரும், உள்ளி வரும் அப்படின்னு எனக்கு மைண்டில் உள்ள கற்பனை சின்ன வயசில். இப்போ இல்லைங்க, இப்படி பார்க்குறீங்க. இப்போ இல்லை, சின்ன வயசில். எப்போ ஒரு தேர்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்துலாம் படிக்கும்போது அப்போ எனக்கு அது உள்ளி இது. அதுவும் இல்லாமல் இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, வேரில் காய்க்கிறதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதாக இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அப்போவே எங்கள் பாட்டிக்கு சுகர் உண்டு. சுகர் இருக்கிறனால வேரில் வருகிற இது, அதாவது இந்த கிழங்குகள், இந்த கிழங்கு, வேறு சில பீட்ரூட்டு, இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் சுகர் பேஷண்ட்ஸுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு அப்போ சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னு தெரியாது. ஏன்னா அது சுகரை ஏற்றி விட்டுரும். பாட்டிக்கு இந்த சுகர் இருந்ததுனால அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ உள்ளிலாம் எல்லோரும் சாப்பிட்றாங்களே, அது ஆக்சுவலி எங்கே வருது? வேரில் தான் வருது. யார் சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம், எந்த பேஷண்ட்டும் சின்ன உள்ளிலாம் அழகாக சாப்பிட்லாம். அது எங்கே தான் வருது? வேரில் வருது. அதனால யாருக்கு சுகர் யாருமான்னு எனக்கு தெரியல, யாராவது நினைக்கிறேன். அப்போ எனக்கு மனசில் என்னென்னா, அது எலுமிச்சம்பழம் மாதிரி வெளியே காய்க்கணும். அப்போ பாட்டி சொன்னாங்க, இது உள்ளி வெளியே காய்க்காது, இது வேரில் தான் வரும், உள்ளி இலையெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு பாட்டி சொன்னனால, அப்போ எப்படி வர வைக்கிறது? இதை எடுத்து என்ன செய்யணும்? நீ புதைக்கணும். புதைச்சி வச்சா அது வரும். நான் சாயங்காலம் புதைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் என்ன செய்வேன்? எடுத்து பார்ப்பேன், வந்திருக்கா, அடுத்த உள்ளி வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி ஒன்று எடுத்து பார்த்து முதல் அட்டம்ப்ட் எனக்கு ஃபெயிலியர். அது மொத்தத்தில் அழுவி போயிட்டு. அதுக்கப்புறம் தான் பாட்டி சொன்னாங்க, இப்படி எடுத்து வச்சுட்டு இருந்தாலும் ஒரு நாளும் உருப்படாது. ஒரு இடத்துல அதை வச்சுட்டு அதுக்கு ரொம்ப ஓவராக தண்ணி என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஃபஸ்ட்லலாம் அதுக்கு கொஞ்சம் இப்படி ஸ்ப்ரே பண்ணி தான் தண்ணி விடணும். அப்படி அது வேறு பிடிச்சி வெளியே இலை நல்லா வந்ததுக்கப்புறம் நீ அதை எடுத்தேன்னா உள்ள வேற உள்ளி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அதை கற்றுக்கொண்டு, ஆனாலும் இடையில ஒரு இலைக்கு பார்த்தேன், அதுவும் கேட்காம. ஆனாலும் எப்படியோ 2வது அட்டம்ப்டில் எனக்கு அது அழகாக வந்துருச்சு. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ ஒரே இடத்துல ஒரே நிலைமையில் ஒரு காரியம் இருக்குமானால் அதனுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்கும். ஆனால் அதை நான் எடுத்து வேற இடத்துல வேற கான்சன்ட்ரேஷனில் வேற தன்மையில் நான் செய்யும்போது அதனுடைய முழு காரியத்தையும், ஒரு உள்ளி வளர்றதுக்கு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது என்று சொன்னால், அதை நான் எடுத்து வச்சுட்டு என்னன்னா குறிப்பிட்ட காலத்தில் அது வளராது. அப்போ இங்கே ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானனை நோக்கி இருக்கிறது, ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்கிறது. எதற்காக என்றால், ஏற்ற காலத்தில் எனக்கு அங்கிருந்து நன்மைகள் வரும் என்பதற்காக. இப்போ எஜமான் என்கிற இடத்துல யார் இருக்கிறா? இந்த வசனத்தின்படி தேவன். ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானனை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்கிறது போல, தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அப்போ எஜமான் என்கிற ஸ்தானத்தில் யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார்.
அப்ப இந்த எஜமான் என்கிற ஸ்தானத்துல, அந்த நிலைத்திருக்கிற தன்மையில நீங்க எப்போ வேற காரியங்களை கொண்டு வர்றீங்களோ, இப்போ காலதாமதம் ஆரம்பிக்கிறது. காலதாமதம் ஆரம்பிக்கிறது, ஏற்ற காலம் மாற ஆரம்பிக்கிறது. தேவன் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார், தேவன் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். இந்த நாள்ல, இந்த நேரத்துல என் பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், இந்த உயர்வுகளை கொடுக்கணும், இந்த பிரச்சனைகளை மாற்றணும்னு. இப்போ எஜமானை பார்த்தே நிலைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற ஏற்ற காலத்துல நன்மைகள் வருகிறது. ஆனால் அந்த நிலைத்திருக்கிற தன்மையிலிருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி போகும்போது தேவன் வச்சிருக்கிற ஏற்ற காலம் தாமதிக்கிறது. புரிகிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமா ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு வசனங்களை காண்பிக்கிறேன். ஏன்னா ரெண்டு இடத்துல உங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ணி, ரெண்டு இடத்துல நீங்க கான்சென்ட்ரேட்டடா ஒரு காரியத்தை செய்ய முடியாது, வேலை பார்க்க முடியாது. கர்த்தரையும் எஜமானனா வச்சு, உலகத்தையும் எஜமானனா வச்சு, தேவனுடைய சபையும் எஜமானனா வச்சு, உலகத்தையும் எஜமானனா வச்சு, கர்த்தருடைய சித்தத்தையும் எஜமானனா வச்சு, உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய விருப்பத்தையும் எஜமானனா வச்சு உங்களால ஏற்ற காலத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:24. ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால், அங்க சங்கீதத்தில் 123 என்ன பார்த்தோம்? யார் எஜமான்? யார் எஜமான்? தேவன் என்கிற எஜமான். இங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் எவ்வளவு என்ன சொல்லுங்க? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால முடியாது. வாசிங்க. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நல்ல கவனிங்க. ஏற்ற காலத்துல நீங்க நன்மைகளை எதிர்பார்க்கிறீங்களா? தேவன் மட்டும் உங்களுடைய எஜமானனா இருக்கட்டும். தேவன் மட்டும் உங்களுடைய எஜமானனா இருக்கட்டும். இந்த உபவாச நாட்கள்ல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 4வது நாளில கர்த்தர் உங்களுக்கு தெளிவுபட சொல்லுகிறார். நீங்க ஏற்ற காலத்துல உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, உங்களுடைய வேலையில, உங்களுடைய தொழில உயர்வுகளை பார்க்க விரும்புறீங்களா? தேவன் மட்டும் உங்களுடைய எஜமானனா இருக்கட்டும். வேற எதையும் பார்க்காதீங்க, வேற எதையும் பார்க்காதீங்க, யோசிக்கவே செய்யாதீங்க. அவங்க நினைப்பா, இங்க நினைப்பா. தேவனிடத்துல ஸ்ட்ராங்கா நில்லுங்க. எல்லா மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். எல்லாருக்கும் முன்னாடி உங்க தலையை உயர்த்துவார். ஏன்னா அவரை நம்பின ஜனங்கள் யாராவது கைவிடப்பட்டிருக்கிறாங்களா? இல்லையே. இன்னைக்கு அவரை நம்பினதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு நிக்கிறோம். நம்ம திறமை இல்லையா? என்னைக்கே முடிஞ்சு போயிருக்குமே எல்லாம். ஒரு ஊழியக்காரர் சொல்வார், நமக்கு மட்டும் கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா நமக்கு மேல என்னைக்கோ புல்லு முளைச்சிருக்கும் சொல்லுவார் ஒரு ஊழியக்காரர். நமக்கு மேல என்னைக்கோ, அதாவது செத்து அழிந்து போயிருப்போம். ஆனா நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. வந்த பலவீனங்கள் உங்களை மேற்கொள்ளாதது கர்த்தருடைய கிருபை. வந்த சுகவீனங்கள் உங்களை மேற்கொள்ளாது கர்த்தருடைய கிருபை. வந்த மனுஷனுடைய எதிர்ப்புகள் உங்களை மேற்கொள்ளாதது கர்த்தருடைய கிருபை. எத்தனை எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்தது, எத்தனை கஷ்டங்கள் உங்களுக்கு வந்தது, எல்லாத்துலயும் கர்த்தர் ஒப்பு கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம உயிரோட இருந்திருப்போமா? இல்ல. ஆனா எதிலையும் ஒப்பு கொடுக்காதபடிக்கு எல்லா மனுஷனுடைய எதிர் வல்லமைகளுக்கும், எல்லா சாத்தானுடைய சதி திட்டங்களுக்கும், எல்லா பிசாசுடைய நயவஞ்சங்களுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்தாரே. இந்த எஜமானனை விட்டு நம்ம எங்க போக முடியும்? இந்த எஜமானனை விட்டு வேற அந்த எஜமான் என்கிற ஸ்தானத்துல வேற யாரங்க வைக்க முடியும்? நமக்கு குடும்பத்தை தந்தவர் அவர், நமக்கு புருஷனை தந்தவர் அவர், நமக்கு மனைவியை தந்தவர் அவர், நமக்கு பிள்ளைகளை தந்தவர் அவர். நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிற எல்லா ஆஸ்தி, அந்தஸ்து, சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் நிறைவாய் தந்தவர் அவர். அவரை விட்டுட்டு வேற எங்க போக முடியும்? அந்த எஜமானனை விட்டு அவன் எங்க போக முடியும்? முடியாது. அதனால தான் என்னை ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ரெண்டு எஜமான்கள் வேண்டாம்ப்பா, தேவன் மட்டும் எஜமானனா இருக்கட்டும். தேவன் மட்டும் எஜமானனாக இருக்கட்டும். தேவனிடத்துல மட்டும் நீங்க எதிர்பார்த்து வாழ்ந்தீங்கன்னா ஏற்ற காலத்துல நன்மைகள் உங்களை தேடி வரும்படியே கர்த்தர் கிருபை செய்வார். தேவனை மட்டும் நீங்க சார்ந்து வாழ்ந்து பாருங்க. தேவனை மட்டும் எதிர்பார்த்து, ஆண்டவரே நீங்க மட்டும் என்னிடத்துல அன்பா இருந்தா போதும், நீங்க மட்டும் என்ன ஆசீர்வதித்தா போதும் அப்படின்னு இருந்து பாருங்க. ஏற்ற காலத்துல உங்களை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். அவ்விடத்துல நிலைத்து நிற்க வேண்டும். அதான் வசனம் சொல்லுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் நினைக்கிறேன் பாருங்க.
யோவான் 15:4. ஆ 4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. இருக்கிறதா இல்லையா? மாம்பழத்துக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது, வாட்டர் மெலனுக்கு ஒரு காலம் இருக்கிறது, எல்லா பழங்களுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. சில நேரங்களில் சில பழங்களை நினைக்கும் போது ஆசையா இருக்கும், மாம்பழத்தை நினைக்கும் போது கொஞ்சம் ஆசையா இருக்கும். ஆனா யார்கிட்டயாவது கேட்டா இப்போ சீசன் இல்லை. எந்த மாமரத்தை பார்த்தாலும் சீசன் வரும்போது நமக்கு ஜலதோஷமா இருக்கும், ஆக மொத்தத்தில் சாப்பிட முடியாது. அப்ப ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. அப்ப அந்த காலத்துல அது கனி கொடுக்கணும்னா நிலைச்சு நிக்கணும். இந்த இடத்துல இருக்கிற நாம் அத்தனை பேருக்கும் நாம் எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இல்லையா? நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டோம். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளா தான் இருக்கிறீங்க. ஆனா ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு காலத்தை வச்சிருக்கிறார். சீரியஸ்லி சொல்றேன், எனக்கு ஒரு காலம்னா உங்களுக்கு ஒரு காலம் இருக்கும். ஒருவேளை உங்களை ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கலாம், என்ன ஆண்டவர் அடுத்த மாசம் ஆசீர்வதிக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் என்ன இன்னைக்கு ஆசீர்வதிக்கலாம், உங்களை ஆண்டவர் அடுத்த மாசம் ஆசீர்வதிக்கலாம். மேட்ரு என்னன்னா அவர் நிலைச்சு நிற்கணும். ஏன் சீசன் எப்போ வருதோ அப்ப கனி கொடுக்கும்படியே கர்த்தர் கிருபை செய்வார். அது வரைக்கும் அவருடைய சமூகத்தில் நிலைச்சு நிற்கணும். ஒன்று மட்டும் ஆணித்தரமா புரிஞ்சுக்கோங்க, கனி கொடுப்பீர்கள், பலன் கொடுப்பீர்கள், ஆசீர்வாதமாக தான் இருப்பீர்கள். ஆனா ஏற்ற காலத்தில் கர்த்தர் அதை செய்வார். ஆண்டவர் எப்போ நீங்க கனி கொடுப்பீங்க, எப்போ ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு அவருடைய ஆவியை பெற்ற ஜனங்களுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க முடியாது. அப்போ உலகத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா தேவனில் நிலைத்திருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணுதான், ஒன்னு தேவன் இல்லைன்னா உலகம். முதலாவது அவரை வச்சிட்டீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது உலகத்தை வச்சிட்டீங்கன்னா மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்காது, ஆண்டவருடைய தயவு கூட கிடைக்காது. ஆண்டவரை முதலிடத்துல வச்சவங்க எந்த இடத்துலயுமே தாழ்ந்து போக மாட்டாங்க என்று இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை செய்கிறேன். ஹல்லேலூயா. இதைதான் பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க, 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். அப்படின்னா குந்தி குந்தி நடக்கிறீர்கள் அர்த்தம் என்ன? உங்க பைபிள்ல தான் இருக்கு, நீங்க எல்லாம் தமிழ் புலவர்கள் தானே, சொல்லுங்க. நம்ம லோக்கல் பாஷையில் ஒன்று உண்டு, ஏன் நரங்கிட்டு இருக்கேன்னு. அப்படின்னா அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சில புலி வந்து அப்படி பதுங்கி பதுங்கி போகும். அது எதுக்கு? புலி பதுங்கிறது எதுக்கு? பாயிறதுக்கு. நம்ம எதுக்கு? நம்ம எப்படி பதுங்கிட்டு இருக்கோம்? நம்ம எதுக்கு குந்தி குந்தின்னா உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருக்கீங்க? இங்க இருந்து 10 அடி போனோம்னா வேகமா நடந்துட்டு போயிடலாம். நம்ம இங்கே போயிட்டு இங்கே ஒரு 5 நிமிஷம், அங்கே போயிட்டு அங்கே ஒரு 5 நிமிஷம். அதான் இங்கே கேட்குறாரு, ஏன் நீங்க 2 நினைவுகளால், எல்லாரும் சொல்லுங்க. அப்போ 2 எஜமான்களையும் 2 நினைவுகளையும் கொண்டிருக்கிறவர்கள் எப்படி நடக்கிறார்கள்? நீங்க தான் சொல்லணும், பைபிள் நீங்க தான் வாசிக்கணும், நான் சொல்ல மாட்டேன். 2 நினைவு. ஒரு இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அவரை முதலிடத்தில் வைக்காம 2 நினைவுகள், 2 எஜமான்கள், உலகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறவர்களை வேதம் என்ன சொல்லுகிறது? உட்கார்ந்து என்ன செய்யும்? குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால்
அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. நீங்க சொல்றீங்க, ஆனா அந்த ஜனங்கள் சொல்லல. பிரதியுத்தரமாக அதுக்கு பதில் நீங்க 2 நினைவுகளால உங்க அப்படின்னா என்னாச்சு, ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஏற்ற காலத்துல ஆசீர்வாதங்களை ருசிக்க நல்லா கவனிக்கணும். இது முக்கியமான பாயிண்ட், இது நீங்க விட்டுறக்கூடாது. ஏற்ற காலத்துல நன்மைகளை ருசிக்க வேண்டிய நீங்க, ஏற்ற காலத்துல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டிய நீங்க, ஏற்ற காலத்துல ஒரு இடத்துக்கு போய் சேர வேண்டிய நீங்க, இப்போ 2 நினைவுகள் இருக்கிறதுனால உங்களுடைய நடை ஸ்லோ ஆயிடுச்சு. நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் ஸ்லோ ஆயிடுச்சு. அதான் நம்ம சொன்னோம், ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் தான் உங்களை உயர்த்தணும் முடிவெடுத்து அவருடைய பாதப்படியில இருந்தா ஏற்ற நேரத்துல போவீங்க, ஏற்ற நேரத்துல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க, ஏற்ற நேரத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க. ஆனா அதே நேரத்துல 2 நினைவுகள் வந்துருச்சுன்னு வைங்க, 2 எஜமான்கள் வந்துருச்சுன்னா நம்முடைய நடை ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். ஏற்ற காலம் தாமதித்து கொண்டிருக்கும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலதாமதம் ஏன் வருது? காலதாமதம் ஏன் வருது? 2 நினைவுகள். ஏன் ஆசீர்வாதங்கள் தள்ளி போகுது? 2 நினைவுகள். ஏன் நன்மைகள் தூரமா போகுது? 2 நினைவுகள், 2 எஜமானர்கள். இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, ஐசப்பா இனி இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நன்மைகள் ஆசீர்வாதங்கள் தாமதிச்சதெல்லாம் போதும். இனி நம்ம சொல்லணும், தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தாவே தாமதியாதேயும், நான் இனி உம்மை மாத்திரம் நம்பி வாழுவேன். ஆமென். அப்போ 2 நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாக்குறது? காலதாமதம் உண்டாக்குறது. இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணினார். எங்க புறப்பட பண்ணினார்? எங்க புறப்பட பண்ணினார்? கானான் தேசத்துக்கு புறப்பட பண்ணினார். எவ்வளவு வருஷம் ஆச்சு அவங்க போய் சேர்றதுக்கு? நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். எவ்வளவு வருஷம் ஆச்சு? சத்தமா சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் பேசுறதுக்கு. 40 வருஷம். 40 வருஷம் ஆச்சு. ஆனா இவ்வளோ 40 வருஷமா போனாங்க. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்போது வந்த பாதி பேர் எங்க போகல? கானான் தேசத்துக்கு போகல. அந்த அப்பா அம்மா எல்லாம் செத்து மடிஞ்சு அவங்க பிள்ளைகள் தான் எங்க போனாங்க? கானான் தேசத்துக்கு போனாங்க. ஏன்? என்ன காரணம்? வேத பண்டிதர்களை சொல்லுங்கள், என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், அங்கிருந்து 10 அற்புதங்களை செஞ்சு கொண்டு வந்த தேவனை திடீர்னு மெமரி லாஸ் ஆயிரும். நம்மளை யாரு கூட்டிட்டு வந்தது தெரியாது. உடனே என்ன தெரியுமா ஞாபகம் வரும்? மண்டையில் அடிபட்டு அங்க உள்ள இறைச்சி தான் ஞாபகம் வரும். எங்க உள்ள? எகிப்தில் உள்ள இறைச்சி ஞாபகம் வரும். இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இங்க வந்து நாங்க பட்டினி கிடக்கிறதுக்கு அங்க அடிமையா இருந்து இறைச்சி சாப்பிட்டு இருப்போம்ல, அப்படி அங்க அடிமையா இருந்து. இப்ப இவங்களுக்கு தேவன் எத்தனை? எத்தனை தேவன்? 2. எத்தனை நினைவுகள்? 2. ஆண்டவர் என்ன நடத்துறாரு, ஆண்டவர் என்ன போஷிக்கிறாரு, அந்த பாதையில நடப்போம் என்கிற தன்மை அவங்களுக்கு சுத்தமா இல்ல. திடீர்னு அடிபட்டு என்ன ஞாபகம் வரும்? எகிப்து தேசத்து ஞாபகம் வரும். இப்போ சீக்கிரமா போக வேண்டிய இடத்துக்கு எப்படி போறாங்க? 40 வருஷமா போறாங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனமும் 34ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இல்லை எல்லாரும் எடுக்கட்டும். ஒருத்தர் வாசிங்க, நான் எல்லாரும் எடுத்துடட்டும். இல்லைன்னா எடுக்கலைன்னா ஸ்க்ரீன்ல பாருங்க. என்னாகமம் 14 அதனுடைய 33, 34 வாசிங்க. அவைகள் வனாந்தரத்தில் விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். எத்தனை நாள் சுற்றி பார்த்தாங்க? ஹலோ,
வேவ் பார்க்க போனவங்க கானான் தேசத்தை எத்தனை தடவை சுற்றி பார்த்தாங்க? 40 நாள். அதை வந்த டிராவல் இல்லை, கானான் தேசத்துல மட்டும் எத்தனை நாள் சுற்றி பார்த்துருக்குறாங்க? அப்ப வேவ் பார்க்க போனவங்க 40 நாள் அங்க சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனா இந்த அத்தனை கும்பலையும் கூட்டிட்டு போறது எவ்வளவு நாள் ஆச்சு? எவ்வளவு வருஷம் ஆச்சு? 40. யோசிக்க முடியுதாங்க? 40 வருஷம். ஆனா நான் ஒரு கணக்கு போட்டேன் பாருங்க. கணக்கு போடும்போது இது ஒன்று கனெக்ட் பண்ணுங்களேன். நான் இந்த கணக்கு போட்டு பார்க்கும்போது கூடி போன எத்தனை வருஷத்துல அவங்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். நான் உங்களுக்கு அதை காமிச்சு தரேன், அப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் விட சுலபமா புரியும். இப்போ ஒரு மேப் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், சரியா? இப்போ தெரியுதா? எல்லாம் கண்ணு தெரியுதா? கண்ணு தெரியுதா? நான் உங்களுக்கு அதை கரெக்டா அங்க தெரியுதா? தெரியுதுல்ல? சரி, நான் சொல்லும்போது போட்டா போதும். இப்போ நான் உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு தரேன். இப்போ இதை பாருங்க. இப்போ எங்கிருந்து எங்க போறாங்க? எகிப்து இங்க இருக்கா? எகிப்து இங்க இருக்கு, தெரியுதா? கண்ணு தெரியுதா? தெரியுதா? எகிப்துல இருந்து எங்க போறாங்க? கானானுக்கு போறாங்க, சரியா? எங்க இருந்து போறாங்க? எகிப்துல இருந்து கானானுக்கு போறாங்க. இப்போ உத்தேச கணக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை கரெக்டா சொல்லித்தரேன். எத்தனை நாட்கள்ல இப்போ வேதம் சொல்லுகிறது, இவங்க இங்கிருந்து எகிப்துல இருந்து வேவ் பார்க்கறதுக்கு எங்க வந்திருக்காங்க? கானானுக்கு வந்திருக்கிறாங்க. எத்தனை நாள் பார்த்துருக்குறாங்க? 40 நாள் கானான்ல மட்டும் சுத்தி பார்த்துட்டு அங்க வந்திருக்கிறாங்க. ஆனா இங்கிருந்து எகிப்துல இருந்து கானானுக்கு அவங்க வந்து ஜனங்கள் மொத்தம் வந்து சேர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 40 வருஷம் ஆயிருக்கு. இப்போ ஒரு ரஃப் கால்குலேஷன் நம்ம போட்டா, இப்போ இந்த எகிப்துல இருந்து முதல்ல ஜனங்கள் எங்க வர்றாங்க? எங்க வர்றாங்க? செங்கடலுக்கு வர்றாங்க. இந்த செங்கடலுக்கு வர்றாங்க. செங்கடல்ல வந்துதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? எல்லாம் புலம்புறோம், ஐயோ என்ன செய்வோம்? இங்க எகிப்துல இருந்து வரும்போதே பார்வோனின் சேனையை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? துரத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. செங்கடல்ல வந்து நிற்கும் போது பின்னாடி யாரும் நிற்கிறான்? பார்வோனின் சேனை நிற்கிறாங்க, ஃப்ரண்ட்ல செங்கடல் இருக்கு. இப்ப சாக போறோங்கிற சிச்சுவேஷன்ல வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவங்கள காப்பாத்தி இந்த செங்கடலை 2ஆ பிரிக்கிறார். 2ஆ பிரிச்சு அதுல அப்படியே வெட்டாந்தர வழியா நடந்து வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்றார். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம். இப்போ இந்த எகிப்துல இருந்து செங்கடலுக்கு வர்றதுக்கு எவ்வளவு தூரம்னு பாத்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்ல. எவ்வளவு கிலோமீட்டர்? கணக்கு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் மேக்ஸ்ல புலி தானே? அப்படியே கணிஷ் இருக்கான், பிரச்சனை இல்லை. மேக்ஸ்ல புலி கணிஷ் இருக்கான், அதனால அப்போ 120 கிலோமீட்டர். எவ்வளவு கிலோமீட்டர்? ஞாபகம் வச்சுக்க, 120 கிலோமீட்டர். இது வந்து வரலாற்று ஆசிரியர்கள் இன்னைக்குள்ள கணக்குப்படியும் அன்னைக்குள்ள கணக்குப்படியும் அவங்க சொல்லுகிறபடி பார்க்கும்போது இந்த செங்கடல் வந்து சேர்றதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர்? 120 கிலோமீட்டர். இப்போ இந்த ரெட் சி, அதாவது செங்கடலை கடக்கிறதுக்கு தூரம் இருக்குல்ல, இது மேக்சிமம் போனா 20 கிலோமீட்டர். எவ்வளவு கிலோமீட்டர்? அதாவது மேக்சிமம் சொல்றாங்க 10 கிலோமீட்டர் தான் அதனுடைய தூரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்க அவங்க கடந்திருந்தாலும் மேக்சிமம் போனா எவ்வளவுதான் இருக்கும்? 20 கிலோமீட்டர். அப்ப எவ்வளவு கிலோமீட்டர் அவங்க கடந்திருக்கிறாங்க? 20 கிலோமீட்டர். இப்ப மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஆச்சு? 140 கிலோமீட்டர் ஆச்சு. இப்போ செங்கடலை கடந்து, செங்கடல்ல ஒரு அற்புதம் நடந்தது. என்ன செஞ்சாங்க? செங்கடல்ல பார்வோனின் சேனையை கர்த்தர் அழிச்சிட்டார். இப்போ அங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த செங்கடல்ல இருந்து நேரா எங்க வர்றாங்கன்னா ஓரேப், அதாவது சீனாய் மலை. உங்களுக்கு தெரியும்ல சீனாய் மலை. இங்க வச்சுதான் என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது? சீனாய் மலை என்ன நடந்தது? இங்கதான் பயங்கரமான அமர்க்களமே நடந்தது. 10 கட்டளைகள் ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார்? மோசேக்கு கொடுத்தார். அப்ப வாங்கிட்டு கீழே வரும்போது தான் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்களுக்கு
நகைகள், கோல்டு எல்லாத்தையும் போட்டு என்ன உருவாக்கி வச்சிருந்தாங்க? மாட்டை உருவாக்கி வச்சிருந்தாங்க. இவர் புரியுது உங்களுக்கு? ஏன் லேட் ஆகுதுன்னு புரியுதா? இங்க 10 கட்டளைகளை வாங்கிட்டு வர்றாங்க. இப்போ இந்த ரெட் சீல இருந்து, அதாவது செங்கடல்ல இருந்து சீனாய் மலை வரைக்கும் எவ்வளவு தூரம்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 250 கிலோமீட்டர். எவ்வளோ? 250 கிலோமீட்டர். இதெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிற உண்மையாதான். இது அப்ராக்சிமேட் தான். அதாவது நான் இதெல்லாம் மேக்சிமம் கூட்டி தான் சொல்லியிருக்கேன். இதை விட குறவு தான். இப்போ முதல்ல எகிப்திலிருந்து செங்கடல் வரைக்கும்னா 120னா 100க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் 120 அப்ராக்சிமேட்லி 120. இப்போது செங்கடல்லிருந்து சீனாய் மலைக்கும் எவ்வளோ வருது? 250 கிலோமீட்டர். இப்போது சீனாய் மலையிலிருந்து காதேஷ் பர்னேயா என்கிற இடத்துக்கு வர்றாங்க. எங்கே வர்றாங்க? காதேஷ் பர்னேயா. இப்போ இவ்வளவு தூரம் தாண்டி வந்த பாதைகள் அவ்வளோ கடின பாதைகள் கிடையாது. இதுதான் பயங்கரமான கடின பாதை. எங்க? சீனாய் மலையிலிருந்து காதேஷ் பர்னேயா வரைக்கும் உள்ள பாதை. இதனுடைய தூரத்தை பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 240 கிலோமீட்டர். எவ்வளோ? 200. இதுக்கு ஒரு வசனத்தை வாசிங்க அப்படியே. எண்ணாகமம், சரி, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காபேஸ் பர்னேயாவிலிருந்து. அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த ஓரேபிலிருந்து காதேஷ் பர்னேயாவுக்கு எத்தனை நாள்ல போகலாம்? எத்தனை நாள்ல போகலாம்? 11 நாள்ல போகலாம். கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த ஓரேபிலிருந்து காதேஷ் பர்னேயா வரைக்கும் எந்த மலை வழியா? சேயீர் மலை. சேயீர் மலை வழியா என்ன செய்யணும்? போகணும். இது எல்லாமே மலை பாதை, கொஞ்சம் கடினமான பாதைகள் தான். இது ரொம்ப கடினமா. அப்ப இந்த பாதை வழியா இவங்க போகணும்னா எத்தனை நாள் ஆகும்? 11 நாள் ஆகும். அது எவ்வளவு கிலோமீட்டர்? 240 கிலோமீட்டர் தூரம். சரியா? அப்ப இதுல வச்சு உங்களுக்கு கணக்கு பண்ணலாம். 240 கிலோமீட்டர் 11 நாள்ல கலந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை நாள்ல வந்திருக்கலாம்? புரியுதுங்களா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 15 நாளைக்குள்ள இங்க வந்திருந்திருக்கலாம். ஆனா வரல. வருஷ கணக்கில் ஆச்சு. ஏன்? ஜனங்களுடைய சந்தோஷத்தினால, ஜனங்களுடைய சமாதானத்தினால, ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தினால இவ்வளோ வருஷம் ஆச்சு. இப்போ 240 கிலோமீட்டர் ஆச்சு. சரி, இப்போ அப்படியே காதேஷ் பர்னேயாவிலிருந்து கானானுக்கு எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர். எவ்வளோ? 80 கிலோமீட்டர். ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்காதீங்க கொஞ்சம். 80 கிலோமீட்டர். சரிங்களா? அப்போது எவ்வளோ ஆச்சு மொத்தம்? 120, 20, 250, 240, 80. இப்போ மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 710 கிலோமீட்டர். இங்கேருந்து சென்னை போகிற தூரம். எங்கேருந்து? இங்கேருந்து சென்னைக்கு 40 வருஷமாக போனால் எப்படி இருக்கும்? நீங்களே யோசிங்க. இப்போ நமக்கு ட்ரெயின் இருக்கு, கார் இருக்கு, போயிடலாம். 12 மணி நேரத்தில் என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். இப்போ நான் ஒரு கணக்கு பார்த்ததுல ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 8 மணிக்கூர் நடந்தான்னா எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கலாம்? மாரி இது ஆஃப் பண்ணிடுங்க, போதும். போதும். ஒரு நாளைக்கு 8 மணிக்கூர் நடந்தான்னா எவ்வளோ நேரம் நடக்கலாம் தெரியுமா? 25 கிலோமீட்டர் என்ன செய்யலாம்? நடக்கலாம். இப்போ நம்மெல்லாம் நடக்கிறதுல எவ்வளோ, யாரெல்லாம் நல்லா நடப்பீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். ஐய, இங்க இந்த சைட்ல இருந்து 2 பேர் கை தூக்கி இருக்காங்க. நீங்க எல்லாம் இங்க ஒரு 2 பேர் நடக்க வச்சாதான் தெரியும். அன்னைக்கு அந்த விபிஎஸ் பிள்ளைங்களை கூட்டிட்டு அந்த அது என்னது பவனி போயிட்டு வரும்போது தான் பார்த்தேன் நம்ம சபை மக்களுக்கு எப்படி நாக்கு தள்ளுதுன்னு. சரி, நல்லா நடங்க, நடக்கிறது ரொம்ப நல்லது. சரி, நம்மளை விட நமக்கு இன்னைக்கு நடை குறைவு. ஏன்னா நம்ம பைக் யூஸ் பண்ணுறோம், கார் யூஸ் பண்ணுறோம், பஸ் யூஸ் பண்ணுறோம், ட்ரெயின் யூஸ் பண்ணுறோம். நம்ம நடக்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் அந்த காலத்தில் அவங்களுக்கு நடை தான்
ஒரு மெயின் டிரான்ஸ்போர்ட்டேஷனாகவே இருந்துச்சு. எல்லாருமே நடந்து தான் போவாங்க, நடந்து தான் பயணிப்பாங்க. இவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. சாப்பிடுவாங்க, நடப்பாங்க, சாப்பிடுவாங்க. நான் இப்போது ஆஃபீஸ் டைம் போட்டு போத்தேன். எப்படின்னா ஒரு 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடந்தாங்கன்னா 4 மணிக்கு நடக்கலாம். ஒரு 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் லஞ்ச் பிரேக்கு. 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடந்தாங்கன்னா ஒரு 4 மணிக்கு நடக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு மொத்தம் எத்தனை மணிக்கு நடக்கலாம்? 8 மணிக்கு நடக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல் ரெஸ்ட் தான். அடுத்த 5 மணிலேருந்து காலையில் 9 மணி வரைக்கும் ரெஸ்ட்டு. எவ்வளோ நேரம் ரெஸ்ட் வருது? அப்படி நடந்தால் கூட 8 மணிக்கூர் நடந்தால் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 25 கிலோமீட்டர் செய்யலாம், நடக்கலாம். அப்படி 25 கிலோமீட்டர் வச்சு டெய்லி நடந்திருந்தாலே எத்தனை நாள்லன்னா 30 நாளில் 750 கிலோமீட்டர் நடந்திருக்கலாம். எத்தனை நாளில்? 30 நாளில். சரி, மலை பாதைகள், கடின பாதைகள், கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் கூட்டி 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 இந்த 710 கிலோமீட்டரையும் ஒரு வருஷமா நடந்திருக்கலாமா? நான் அதிகபட்சமா சொல்றேன், ஒரு வருஷமா நடந்து முடிச்சிருக்கலாமா? ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் எடுத்தார்கள். ஆண்டவர் சொல்லிட்டு இங்கே இரு, இங்கே ஒரு பாளையத்தை போட்டு, இங்கே ஒரு கூடாரத்தை போட்டு, நீ இங்கே என்ன செய், இரு, அடுத்து நான் சொல்றது வரைக்கும் எழுப்பப்படாது. எதனால? கீழ்ப்படியாமை. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம். கால தாமதம் ஏன் வருது தெரியுமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை உலகத்துக்கு கொடுக்கிறதுனால. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை உலகத்துக்கு கொடுக்கிறதுனால தான் கால தாமதம். 2 எஜமான்கள் வேண்டாம் தேவனுடைய பிள்ளைய, ஒரே ஒரு எஜமான் போதும். 710 கிலோமீட்டர் 40 வருஷமா கடந்தது தான் உலக சாதனை. நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆண்டவர் இந்த செங்கடல் எல்லாம் பிளந்து வழி நடத்தினது தான் பெரிய அற்புதம் நினைச்சிட்டு இருந்தா, இந்த ஜனங்கள் அதை விட பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. 40 வருஷம் ஆண்டவர் பாதி பேர் அழிச்சிட்டாரு. எப்போ? காடைக்கு சண்டை போட்டதுல. காடை அனுப்புகிறார், எல்லாம் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு அழுக்கெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் க்ளோஸ். ஒரு பையன் கானானுக்கு போகக்கூடாது. என்ன முறுமுறுத்த யாருமே கானானுக்குள்ள போகக்கூடாது என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டு இருந்தார். அதனால தான் முறுமுறுத்த ஜனங்கள் போகவில்லை, அவருடைய சந்ததியார் உள்ளே பிரவேசித்தார்கள். இன்றைக்கு இதை கேட்கிற அன்றைய பிள்ளையே, காலதாமதம் ஒரே ஒரு காரணம் தான், நம்ம ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிறதுனால. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் சீக்கிரமாக போய் சேர்ந்துருக்கலாம். வேவு பார்க்க போயிட்டு வந்தவங்கெல்லாம் சீக்கிரம் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த ஜனங்கள் எல்லாம் ஏன் போக முடியலன்னா ஒரே ஒரு காரணம், கர்த்தருக்கு சரியா இடம் கொடுக்காததுனால. இன்றைக்கு இதை கேட்கிற அன்றைய பிள்ளையை, இன்னைக்கு நீங்களும் நானும் என்னைக்கோ சில ஆசீர்வாதங்களை பெற வேண்டியது, என்னைக்கோ சில நன்மைகளை நம்ம பெற வேண்டியது, என்னைக்கோ சில அற்புதங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியது, என்னைக்கோ சில உயர்வுகளை நம்ம ருசிக்க வேண்டியது. ஆனால் இன்னும் நம்ம அதை அனுபவிக்காம, இன்னும் அந்த அற்புதங்களை பெறாம, இன்னும் அந்த அதிசயங்களை அனுபவிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக நேரத்தில் தேவன் மட்டும் என்ன ஆசீர்வதிச்சா போதும், அவருடைய கரத்துக்குள்ள மட்டும் நான் இருந்தா போதும், வேற எந்த மனுஷனையும் எந்த மனிதனையும் எந்த சூழ்நிலை பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காம, உலகத்துக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் உலகத்தின் ஆசபாசங்களுக்கும் உலகத்தின் சிற்றின்பங்களுக்கும் தேவனை விட அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தனால தான் இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தாமதமாய் போய்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஏன் நிறைய பேர் வாழ்நாள்லேயே சில அற்புதங்களை பார்க்க முடியல? அவர் ஆசைப்பட்டாரு, ஆனால் அது நடக்கல. ஏன்? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கல. இன்றைக்கு 2 எஜமான்கள் வேண்டாம் தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒரு எஜமான் போதும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவருடைய சமூகத்தில்? சங்கீதம் 106 அதனுடைய 24 வாசிக்கும் போது, சங்கீதம் 106 அதனுடைய 24 27 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் தாமதமாக போய் சேர்ந்ததுக்கான காரணம் என்ன? அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அவரை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைக்கல. அப்பொழுது அவர்கள் வனாந்தரத்தில் மடியவும், அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும், அவர்கள் பற்பல தேசங்களில் சிதறடிக்கப்படவும்,
அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார். அப்ப ஆண்டவர் இவ்வளவு லேட் பண்றதுக்கான காரணம் என்ன? அவங்களுடைய முறுமுறுப்பு, அவங்களுடைய கீழ்ப்படியாம, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதது, ஆண்டவர் கொடுத்த தேசத்தை மேன்மையா எண்ணாதது. இன்னைக்கு நாம் அந்த லிஸ்ட்ல வந்துடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் போதும் மட்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா சரியான நேரத்தில் கர்த்தர் விடுவிப்பார், சரியான நேரத்தில் உயர்வுகளை தருவார். இன்றைக்கு உங்களுக்காகவும் அநேக கானான் தேசம் உங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய குடும்பத்தின் உயர்வுக்காக கர்த்தர் அநேக காரியங்கள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அவனுடைய பிள்ளைய, தேவனை தவிர வேற எதையும் முதன்மைப்படுத்தாதீங்க. தேவனை தவிர வேற எதையும் முக்கியத்துவப்படுத்தாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாள்ல போக வேண்டியதை 1 மாசத்துல போக வேண்டியதை 2 மாசத்துல போக வேண்டியதை 40 வருஷமா பயணித்தார்கள். அப்படிப்பட்ட பயணம் நமக்கு தேவையா? அப்படிப்பட்ட உயர்வு நமக்கு தேவையா? நம்ம அனுபவிக்க வேண்டியவர்களை நம்ம அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை நம்ம தான் அனுபவிக்கணும். அது தள்ளி போகக்கூடாது. தள்ளி போகக்கூடாதுன்னா தேவனை முதலிடத்துல வைங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிச்சா போதும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன்.